இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட். தமிழக மக்களுக்கு இதில் எந்த விதத்திலும் இது நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்ல ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்ல தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் 80% எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல அது அதிகமா இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் அதிகமான சாலை வசதிகளும் கிடையாது. இது ட்ரெயின் பாதைகளும் அதிகமாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழக வளங்களை திருடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா தாது மணலுக்கு கேரிடர் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த காலத்திலும் தமிழகம் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே ஒரு கேரிடர் அமைப்பதாக சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பகுதியை மிலிட்டரி கேரிடரா, அதாவது மிலிட்டரி கேரிடரா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஒன்றிய பிரதமர் அவர்கள். ஆனால் இதுவரை அந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் பெருசாக துவங்கினதாக யாருக்கும் தெரியவில்லை. எல்லாமே வெறும் அறிவிப்புகளாக இருக்குது. இதுவரை வரி குறைப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லை. வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமாக எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கு. மூலப்பொருட்கள் விலையை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் விலைகள் மாறி மாறி நிர்ணயிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் உடைய விலைகளை நிர்ணயிக்க ஒரு கமிட்டி கூட அமைக்கவில்லை. அது சம்பந்தமாக எதுவும் இல்லை. ஏன்னா மூலப்பொருட்களை ஒரு தினமா நியமிச்சாதான் அதோடைய விலையை நிர்ணயிச்சால்தான் இன்னைக்கு இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் அதை வைத்து ஒரு தொழில்களை துவங்க முடியும். ஒவ்வொரு நாளும் தங்க விலை மாதிரி மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸோட விலை ஏற்ற இறக்கமா இருந்தால் எப்படி தொழில் செய்ய முடியும்? எந்த விதமாக ஒரு அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் எங்களுடைய தலைவரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் அனைவரும் 2026 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது அனைத்தும் வந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது எந்த கருத்து.